ஆழ்மனதில் நுழைதல். 1970களில் நியூ ஜெர்சியின் பிரின்ஸ்டனில் உள்ள பிரின்ஸ்டன் பயோஃபீட்பேக் மையத்தின் இயக்குனர் லெஸ் ஃபெர்மி Ph.D. குறுகிய கவனத்திலிருந்து திறந்த கவனத்திற்கு கவனத்தை மாறுவது மூளை அலைகளை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை கண்டுபிடித்தார். கவனம் மற்றும் பயோஃபீட்பேக்கில் முன்னோடியான ஃபெர்மி மக்கள் தங்கள் மூளை அலைகளை பீட்டாவிலிருந்து நனவான சிந்தனை ஆல்பாவுக்கு நிதானமான மற்றும் படைப்பு எவ்வாறு நகர்த்துவது என்பதை கற்பிப்பதற்கான ஒரு முறையை கண்டுபிடிக்க முயன்றார். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மிகச் சிறந்த வழி வெளி அல்லது ஒன்றுமில்லாத தன்மையை பற்றி விழிப்புணர்வு பெறுமாறு மக்களை வழிநடத்துவதாகும். திறந்த கவனம் என்று அவர் அழைத்ததை ஏற்றுக்கொள்வதாகும். பௌத்த பாரம்பரியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தியான முறையை பயன்படுத்தி வருகிறது. உங்கள் கவனத்தை திறந்து பொருளுக்கு பதிலாக தகவலை உணரும்போது உங்கள் மூளை அலைகள் பீட்டாவிலிருந்து ஆல்பா வரை குறைகின்றன. இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, ஏனென்றால் நீங்கள் உணரும்போதும் நீங்கள் சிந்திக்கவில்லை. உங்கள் சிந்திக்கும் மூளை நியோகோர்டெக்ஸ் மெதுவாக இருக்கும்போது நீங்கள் பகுப்பாய்வு மனதை தாண்டி விமர்சன மனம் என்றும் அழைக்கப்படுகிறது செல்ல முடியும். இது நனவு மனதை ஆழ் மனதிலிருந்து பிரிக்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் உடலின் இயக்க முறைமையின் இருக்கைக்கு செல்ல முடியும். முந்தைய அத்தியாயத்தில் நீங்கள் படித்த தன்னியக்க நரம்பு மண்டலம் இப்போது உங்கள் மூளை மிகவும் முழுமையான பாணியில் செயல்பட முடியும். இந்த அத்தியாயத்தில் நான் உங்களுக்கு கற்பிக்கும் ஆற்றல் மையங்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் உடலின் ஒவ்வொரு ஆற்றல் மையத்திலும் உங்கள் கவனத்தை வைப்பீர்கள். பண்டைய கிழக்கு இந்திய வேத நூல்களில் சக்கரங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. பின்னர் நீங்கள் உங்கள் கவனத்தை திறப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கு வைக்கிறீர்கள் என்பது உங்கள் ஆற்றலை எங்கே வைக்கிறீர்களோ ஒவ்வொரு மையத்திலும் உங்கள் கவனத்தை வைக்கும்போது உங்கள் ஆற்றல் அதை நோக்கி நகரும்போது இந்த தனிப்பட்ட மையங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்த தொடங்குகின்றன. உங்கள் மனதிலும் மூளையிலும் ஒரு பாலியல் கற்பனை இருந்தால் அது மர்மமல்ல. உதாரணமாக ஆற்றல் உங்கள் உடலின் அந்த மையத்திற்கு நகரும் போது அது ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுத்தப்படும். அது செய்யும்போது உறுப்புகள் திசுக்கள் இரசாயனங்கள் ஹார்மோன்கள் மற்றும் நரம்பு திசுக்கள் அனைத்தும் பதிலளிக்கப் போகின்றன. நீங்கள் பசியுடன் இருந்தால் நீங்கள் என்ன சாப்பிடப் போகிறீர்கள் என்று யோசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் செரிமான சாறுகள் இயக்கப்படுவதும் நீங்கள் உமிழ்நீரை உமிழ்வதும் இரவு உணவை உண்ணும் அனுபவத்திற்கு உங்கள் உடல் தயாராகிறது என்பதும் தற்செயல் நிகழ்வு அல்ல, ஏனெனில் ஆற்றல் அந்த பகுதியை செயல்படுத்துகிறது. உங்கள் முதலாளியிடம் சொல்வது அல்லது உங்கள் மகளுடன் வாதிடுவது பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் உண்மையான மோதலுக்கு முன்னதாக நீங்கள் அட்ரினலின் சுரக்கிறீர்கள். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் நினைக்கும் எண்ணம் அனுபவமாக மாறும். தனிப்பட்ட ஆற்றல் மையங்களை பற்றி பேசும்போது அடுத்த பிரிவில் இதை இன்னும் விரிவாக விளக்குகிறேன். ஆனால் இப்போதைக்கு ஒவ்வொரு மையமும் அதன் சொந்த இரசாயன ஹார்மோன் வெளிப்பாட்டை உருவாக்குவதால் இது நிகழ்கிறது என்பதை அறிவது போதுமானது. பின்னர் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள உறுப்புகள் திசுக்கள் மற்றும் செல்களை செயல்படுத்துகிறது. எனவே ஒரு தியானத்தில் உங்கள் மூளை அலைகளை மெதுவாக்கவும் ஒவ்வொரு மையத்தையும் சுற்றியுள்ள இடத்தில் உங்கள் கவனத்தை வைத்து உங்கள் கவனத்தை திறப்பதன் மூலம் இந்த ஆற்றல் மையங்கள் ஒவ்வொன்றின் இயக்க முறைமையிலும் செல்ல முடிந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த மையங்கள் ஒவ்வொன்றும் பின்னர் மிகவும் ஒழுங்காகவும் ஒத்திசைவாகவும் மாறும். இது நியூரான்களை ஒரு புதிய அளவிலான மனதை உருவாக்கவும் அந்த பிராந்தியத்தின் உறுப்புகள் திசுக்கள் மற்றும் செல்களை செயல்படுத்தவும் ஒவ்வொரு மையத்தின் சொந்த ஹார்மோன்கள் மற்றும் இரசாயன தூதர்களை உருவாக்கவும் சமிக்ஞை செய்யும். நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்தால் காலப்போக்கில் நீங்கள் உண்மையான உடல் மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்குவீர்கள். இந்த வேலையை செய்யும் மாணவர்களின் சமூகத்தில் மக்கள் நாள்பட்ட சிறுநீர்ப்பை தொற்று புரோஸ்டேட் பிரச்சினைகள் ஆண்மை குறைவு டைவர்டிக்யூலிடிஸ் கிரோன் நோய் உணவு ஒவ்வாமை மற்றும் செலியாக் நோய் கருப்பை கட்டிகள் உயர்த்தப்பட்ட கல்லீரல் நொதிகள் அமில ரிஃப்ளக்ஸ் இதயத் துடிப்பு அரித்மியாஸ் ஆஸ்துமா நுரையீரல் நிலைமைகள் முதுகுவலி பிரச்சினைகள் தைராய்டு நிலைமைகள் தொண்டை புற்றுநோய் கழுத்து வலி நாள்பட்ட ஒற்றை தலைவலி மூளை கட்டிகள் மற்றும் பல.
இந்த குறிப்பிட்ட தியானத்தைச் செய்வதிலிருந்து மக்களில் அனைத்து வகையான முன்னேற்றங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் அதை முதன்முதலில் செய்த பிறகும் அந்த வியத்தகு குணப்படுத்துதல் சாத்தியமானது, ஏனெனில் மாணவர்கள் தங்கள் ஏவின் வெளிப்பாட்டை எபிஜெனெடிகளாக மாற்ற முடிந்தது. அவர்களின் மரபணுக்கள் சிலவற்றை இயக்கவும் மற்றவர்களை அணைக்கவும், அந்த மரபணுக்கள் தங்கள் உடல்களில் புரதங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன என்பதை மாற்றவும் முடிந்தது.